ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் அப்புறம் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொங்கல் வச்சுக்கலாம். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு பச்சரிசியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு பைத்தம்பருப்பும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா இது மாதிரி களைஞ்சி விட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணியை ஃபுல்லாக இருத்துட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் எப்படி தண்ணி ஊற்றுறேன் அப்படின்னா, 1 கப் ரைஸ் எடுத்தேன் அப்படின்னா அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுவேன். இப்போ பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். விசில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வரும். இப்போ விசில்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் கரண்டி வச்சு. நல்லாவே வெந்திருக்குங்க. இது மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். பொங்கல் என்றைக்குமே நல்லா குழைவாக இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். வரையாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது. அதனால் விசில் கூட வச்சுக்கோங்க. தண்ணியும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது பேன் வச்சு அதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இப்போதைக்கு நான் நெய் போட்டிருக்கேன். இதில் மிளகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதையும் லைட்டாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வருது இல்லையா, இந்த மாதிரி நல்லா பொரியணும், நல்லா வாசமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொங்கல், அதில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லாவே பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு லைட்டாக செவக்கிற வரைக்கும் இது மாதிரி கலந்து விடுங்க. இந்த சூட்லேயே முந்திரி பருப்பு நல்லாவே செவந்து வந்துடும். இப்போது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், முந்திரியும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை நம்ம பொங்கலில் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். ஏற்கனவே மசிச்சு விட்டுட்டோம், அதனால் இப்போ கலர்னால் போதும். நீங்கள் இது எல்லாத்தையுமே தாளித்து கொட்டினதுக்கப்புறமா மசிச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வேறு மாதிரி போயிடும். அதனால் நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறமா கலர்றதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போது திரும்பவும் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். உப்பு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரைஸ் வேக வைக்கும் போதே போட்டுட்டேன். நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதனால் உப்பு ரைஸ் வேகும் போதே போட்டுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நம்ம மசிக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெய்யும் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம சாம்பார் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே வச்சு முடிச்சிடலாங்க. இப்போது ஒரு சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதை இந்த எண்ணெயில் போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து தக்காளி. நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் உருளைக்கிழங்கு ஒரு உருளைக்கிழங்கு நல்லா தோல்லாம் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். கேரட்டும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இது 2 மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க.
இப்போ கத்திரிக்காய்லாம் கருத்து போயிடும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா காயுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்து பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு இதில் போடுறேன். இது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய கப்பாகவே வந்துட்டு வரும். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்பு நல்லா முழுகணும். நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வந்துட்டு வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம மூடிட்டு விசில் போட்டு ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா வந்து குக் ஆகும். பருப்பு நல்லா மசிஞ்சிரும். இப்போ ஒரு 3 விசில் வச்சு முடிஞ்சு விசில் அடங்கிடுச்சு. நான் அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே நல்லா வெந்துருச்சு. எல்லாமே நல்லா இந்த மாதிரி கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்போடு சேர்ந்து காய் வந்து நல்லா வெந்துடுச்சா, அதனால வந்து ரொம்ப திக்காக இருக்குது. அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ சாம்பார் பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இட்லி சாம்பார் பொடி வீட்டில் நுணுக்குனது இருந்துச்சு, அது போட்டிருக்கேன். இந்த சாம்பார் பொடியில் என்னென்ன போட்டிருப்போம் அப்படின்னா, காஞ்ச கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடி போட்டிருக்கேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இது வீட்டிலேயே நுணுக்கின சாம்பார் பொடி அப்படிங்கிறதுனால நல்லா வாசமாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா, இதில் நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி வந்துட்டு ரொம்ப அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக போதும். அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு புளி கரைசல் வந்துட்டு நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இல்லை புளி வேணாம் அப்படின்னாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதுவே போதுமானது. புளி வந்து தேவையில்லைனாலும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி இதிலே போட்டுடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கும் சாம்பாரில். நல்லா கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கிட்டோம்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும். இப்போது மேக்ஸிமம் வந்து நம்ம சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது இதுக்கு நம்ம வந்து தாளிக்கவே இல்லைன்னா, இப்போ வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினாலே போதும். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். 2 பட்டை மிளகாய், அதையும் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பிச்சு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பாரில் போட்டுடலாம். நம்ம கருவேப்பிலையெல்லாம் ஆல்ரெடி வந்து சாம்பார்லேயே போட்டுட்டோம் இல்லையா, அதனால் நான் வந்து தாளிக்கிறதுல போடலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி லைட்டாக ஒரு 1 இல்லை 2 கொதி விட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக வந்துட்டு சாம்பாரில் இறங்கிடும். சூப்பராக வந்து சாம்பார் ரெடி ஆகிடும். இப்போது ஹோட்டல் ஸ்டைல் பொங்கல் அப்புறம் சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.